ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் படித்தது. இன்னைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மூளை ஏ டு செட். என்னடா இது மூளை ஏ டு செட்டா? இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான புத்தகம். டாக்டர் சவுண்டப்பன் அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எழுதின புத்தகம். இது வந்து பார்த்தீங்கன்னா விகடன்ல பிரசுரமான ஒரு விஷயம். சரி, மூளை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் இதில் இருக்கின்றது எல்லாத்தையும் காமனான தெரிஞ்ச விஷயம் தான். அது எப்படிப்பா இது ரொம்ப ஃபேமஸா இருக்கு, இந்த புத்தகம் எதை பத்திப்பா பேசுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அளவுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் தான். ஆனா செயல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்குது. இந்த மூளை தான் உலகின் மிகப்பெரிய இயந்திரம் மூளைன்னே சொல்லலாம். அதன் செயல் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு அதிசயத்தக்க ஒரு ஒரு பொருளை வந்து கன்சிடர் பண்றாங்க. பிகாஸ் இன்னைக்கு நீங்க எவ்வளவு சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு ப்ராசஸர் எல்லாம் போட்டு என்ன பண்ணாலும் அதை விட ஹைடெக்கான எப்படி சொல்றது மெமரி பவர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் தான். பள்ளி பருவத்தில் படித்த பாடம், பிடித்த ஆசிரியர், கல்லூரி கால அனுபவங்கள், நம் வாழ்வில் நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இப்போதும் நம் மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறது. அதன் ரகசியம் என்ன? இது எப்படிப்பட்ட நினைவாற்றல்? இது ஒட்டுமொத்த மூளை நடத்தும் அதிசய செயலாகவே கூறலாம். நீங்க சின்ன வயசுல படிச்சதா இருக்கலாம். அவருக்கு வந்து 5 வயசுல நடந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் 90 வயசுல கேட்டாலும் சொல்லுவார், 80 வயசுல கேட்டாலும் சொல்லுவார். இவ்வளவு டியூரேஷனா அந்த விஷயம் வந்து மறக்காம அந்த பிரெயின் வந்து ஞாபகம் வச்சுக்கிற பாருங்க. என்ன பொறுத்தவரை உங்க பேர் என்னன்னு கேட்கறதோ உங்களுடைய நீங்க யாருன்னு சொல்றதை விட அந்த பிரெயின் என்னென்ன மாதிரி விஷயங்களை நினைவு வச்சுக்கிட்டு என்னென்ன மாதிரி விஷயங்களை திங்க் பண்றதுங்கிறத பொறுத்து தான் உங்களை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராவது கேட்டாங்கன்னா உங்க பேரை சொல்லாம உங்க பிரெயின்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் மற்றவங்களை வந்து டிட்டர்மின் பண்றாங்க தான் ஆக்சுவல் கான்செப்ட். ஆனால் நம்ம பேரை தான் சொல்லுவோம். நீங்க யாருன்னு கேட்டாக்க இப்போ என்ன கேட்டா நான் பரமகுருன்னு சொல்லுவேன். பட் நான் வந்து பரமகுரு கிடையாது. ஸோ பரமகுருக்கு பிரெயினுக்குள்ளார என்ன விஷயங்கள் இருக்குதோ அதுதான் அந்த கேரக்டரா வெளில வரும். எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து தெரியுதோ அது எவ்வளவு தூரம் அந்த ஃபங்க்ஷன் ஆகுதோ எவ்வளவு தூரம் நினைவாற்றல் இருக்குதோ அதுதான் நான். ஸோ இப்படி ஒரு டெஃபினிஷன் வந்து ஒரு ஆங்கிள் வந்து சொல்றாங்க. பட் இது வந்து இந்த புக்ல இல்லை, நானா சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் மறக்காம கருத்துல தெரியப்படுத்துங்க கமெண்ட்ல. சரி, இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்ம மனசுல வந்து நீங்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த மூளை நடத்தும் அதிசய செயலாமே சொல்றாங்க. இப்படிப்பட்ட மூளைக்கு அதுக்கு ஒரு பிரெயின் இருக்கான். அந்த மூளைக்கு அதுக்குள்ள ஒரு சிப் வச்சு அதுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மெடுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மூளையால இயங்க முடியாது. மெடுல்லா இல்லாமல் கீழ் உடலில் இருந்து வரும் தகவல் எதுவும் மூளைக்கு செல்லாது. அப்ப என்ன சொல்றாங்க, மெடுல்லா வந்து ஒரு இன்டர்மீடியட்டா ஆக்ட் ஆகுது. அதுதான் பிரெயினுக்கே பிரெயினா இருக்கும். கீழே இருந்து வர கமெண்ட் எல்லாத்தையும் வந்து மூளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மெடுல்லா இல்லாம போக முடியாது. ஓகே, இதுதான் வந்து அதனுடைய முக்கியமான பாகம். சரி, வேற என்ன சொல்லலாம்? டெம்பரல் லோப் பாதிக்கப்பட்டால் முகங்களை அடையாளம் காண்பது, மற்றவர்களை கேட்பதை புரிந்து கொள்வது, ஒரு பொருளை அடையாளம் காண்பது, பொருட்களை வகைப்படுத்தும் திறன் இழப்பு, குறிப்பா இடது பக்க நெற்றிப்பொற்றில் மடல் பாதிப்படைந்தால் மொழித்திறன், வார்த்தைகள் நினைவு கூறுதல் மற்றும் வலது நெற்றிப்பொற்றில் மடல் பாதிப்பு இருந்தால் சப்தங்கள் மற்றும் வடிவங்களை வேறுபடுத்தி அறியும் திறனை வந்து செயலிழந்துருவாங்க. இது போன்ற மூளை நிகழ்த்தும் அதீத பணியும் அதன் செயல்திறனையும் மிக நுட்பமாக எடுத்துரைக்கிறது தான் இந்த புத்தகம். மூளை தொடர்புடைய பல அறுவை சிகிச்சைகளை செய்யப்பட்ட எப்போதும் அதாவது மூளை தொடர்புடைய பல அறுவை சிகிச்சைகளை செய்யப்பட்டு எப்போதும் கோபமா இருக்கிற பெண் வந்து சாதுவா இருக்கிறதும், பீனஸ் கேஜ் என்பவருக்கு தலையில் இரும்பு ராடு பாய்ந்த பிறகு சாதுவா இருந்தவங்க முன்கோபியமானதும் இந்த மூளை பாதிப்பால் தானா. ஒரு மூளை பாதிப்பால் நடந்துச்சுன்னா நிறம், வடிவம், அறியும் திறன் இழந்து சுத்தமா அவங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கே சென்றுடுவாங்களாம். ஸோ இப்போ பிரெயின் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால கலர் டெஃபினிஷன், ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன், சவுண்டு, வச்ச பொருள் இடத்தை கண்டுபிடிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து உங்களால யூகித்து செயல்பட முடியும். இப்படிப்பட்ட பல விஷயங்களை வந்து டாக்டர் விகடன்ல வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்ற தலைப்புல தொடர்ந்து வெளிவந்த இந்த நூல் வெளியாயிருக்கு. ஸோ இதில் ஆச்சரியமான தகவல்களை அளித்தருவதோடு உள்ளங்கையில் உள்ள ஒரு மூளை 6 அடி உடலை இயக்குவதற்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் செயல்படுது அப்படின்றது தான் பேசுறது தான் இந்த புத்தகம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப சின்ன புத்தகம் தான், பட் நீங்க வாங்கி இதை படிச்சு வந்து பயனடைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது பப்ளிகேஷன் விட ஜனவரி 2016 வந்து ரிலீஸ் ஆகாங்க. முடிஞ்ச லிங்க் எல்லாத்தையுமே நான் கமெண்ட்ல கொடுக்குறேன், வாங்கி படிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.